வணக்கம். இன்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இலங்கை ஆசிய பசிபிக் நாடுகளில் ஒரு அசாதாரண வெப்ப சூழ்நிலை ஒன்று காணப்படுகின்றது. கடந்த பல வருடங்களையும் விட இந்த வருடம் மிக கூடுதலான வெப்பநிலை தற்சமயம் நிலவுகின்றது. குறிப்பாக அதிலையும் நேற்று கூட வடமாகாணம் வவுனியா மாவட்டத்தில் கூடுதலான வெப்பநிலை பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த வெப்பநிலை உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இதை காலநிலை மாற்றம் என்று கூறுவார்கள், எல்னைனோ என்று கூறுகிறார்கள். இந்த காலநிலை மாற்றத்தால் ஏற்படுற மிகப்பெரிய தாக்கம் ஆகும். இந்த வெப்பநிலை தாக்கத்தால் கண்ணில் எவ்வாறான பாதிப்புகள் ஏற்படும், கண் சுகாதாரத்தை நாங்கள் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பது மிக முக்கியம். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், வானிலை மற்றும் காலநிலை நிபுணர்களின் கருத்தின்படி இந்த வெப்பநிலை அடுத்த வாரம் இன்னும் கூடுதலாக இருக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த வெப்பநிலை காரணமாக கண் சுகாதாரம் எவ்வாறு பாதிக்கப்படும் என்றதான் மக்கள் அறிந்திருக்க வேண்டும். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், வெப்பநிலை கூடுக்க உங்களுடைய உடம்பில் வியர்வை கூடுதலாக இருக்கும், நீர்ச்சத்து குறையும். நீர்ச்சத்து குறைந்த உடனே எங்களுக்கு தெரியும், எங்களோட கண் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கண்ணீர் படலம், கண்ணீர் மிக முக்கியமானது. நீர்ச்சத்து குறைய கண்ணீர் சுரக்கிறதுன்ற அளவு எல்லோருக்கும் குறைவாக இருக்கும். அதிலையும் முதியவர்களுக்கு கூடுதலான குறைவாக காணப்படும். அதே நேரம் இந்த வெப்பநிலை காரணமாக உங்களுடைய கண்ணில் கருவெளிக்கு மேலே ஒரு கண்ணீர் படலம் இருக்குது. அதுதான் பார்வைக்கு தேவையான பகுதி. அப்போ இந்த கண்ணீர் படலத்தில் இருக்கிற அந்த நீருடைய அளவு வெகு குறைவாக குறைக்கப்படும். அதாவது உங்களுக்கு தெரியும், அதாவது என்ன சொல்கிற இவாப்பரேஷன். அப்போ இவ்வாறு குறைந்த உடனே என்ன நடக்கும் என்றால், எங்களுடைய கண்ணீரில் இருக்கிற உப்புண்ட அளவு சடுதியாக கூடும். அப்போ அந்த உப்புண்ட அளவு கூடினோன்னு கண் என்ன நடக்கும் என்றால், அந்த கண்ணீர் சுரக்கிறது குறையும், கண்ணீருண்ட அதாவது அளவு பரிமாற்றம், உப்புண்ட அளவு பரிமாற்றம் மாறும். இவ்வாறு மாறினோன்னு கண் என்ன நடக்கும், கண்ணில் அரிப்பு ஏற்படும். கண் அரிக்க தொடங்கும், கண் சிவக்கும், வெளிச்சத்தை பார்க்க கூச்சம் வரும். மற்றது இந்த கண்ணீர் குறைவால் அவர்களுக்கு ஒரு நாளாந்த வேலை செய்ய தலையடி, கண்ணோ இவ்வாறான காரணங்கள் வரும். அப்போ இது இந்த வெப்பநிலையால் வந்ததே ஒழிய இது ஒரு வருத்தம் அல்ல. இன்னொன்று உங்களுக்கு தெரியும், இந்த சூரிய வெளிச்சம் உங்களுக்கு தெரியும் இப்போ கூடுதலாக இருக்குது. 8 தொடக்கம் 4 மணி வரையும் இந்த காலப்பகுதியில் புற கதிர், அதாவது யூவி லைட், புற ஊதா கதிர் என்று கூறுவார்கள். அதன் தாக்கம் கூடுதலாக தற்சமயம் இருக்கிறதால எங்களுடைய முதியவர்களுக்கு, வயது 40-50க்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த புற ஊதா தாக்கம் யூவி லைட்டால் வெண்புற ஏற்படுற கூடுதலான வெண்புற ஏற்படுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அதே நேரத்தில் இந்த டெரிஜியம் கூறுவார்கள். எங்களுடைய நாடு டெரிஜியம் பெல்ட், அதாவது கருவெளிக்கு மேலால் ஒரு சவ்வு வளர்றது, அதனுடைய எங்களோட மத்திய தரக்கோட்டில் அதுக்குள்ள தான் நாங்கள் இருக்கிறோம் இலங்கையில். இந்த புற ஊதா கதிர் தாக்கத்தால் இது கூடுதலாக இந்த டெரிஜியா வாரத்துக்கு கூடுதலாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், இந்த சூரிய வெளிச்சத்திலையும் பல பேர் வேலைக்கு போக வேண்டிய சந்தர்ப்பம் இருக்குது. சில பேர் வெளியில் இருந்தாலும் போவோம். அப்போ இது நீங்கள் இது சம்பந்தமாக நீங்கள் குழப்பமடைய தேவையில்லை. பணம் ஒன்றும் செலவு செய்யாமல் இலகுவான சில காரியங்களை நடைமுறைப்படுத்துறதன் ஊடாக இந்த வெக்க காலத்தில் இந்த கண் சுகாதாரத்தை பேணி கண் பாதிப்பு ஏற்படாமல் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சது 2 விஷயம் தெரிஞ்சது. அனாவசியமாக இந்த சூரிய வெளிச்ச நேரத்தில் அனாவசியமாக சூரிய வெளிச்சத்தில் தெரிகிறத இல்லாமல் பண்ணுவோம். அதாவது 8 தொடக்கம் 4 மணி வரையும் அவசியமானவர்கள் மட்டும் நடமாட வேணுமே ஒழிய இந்த மற்றாக்கள் நடமாட்டத்தை மேலே குறைத்து வைக்கிறது நல்லது. அதே நேரம் அப்படி நடமாட வேண்டிய ஆக்கள் எல்லோருக்கும் எல்லோருக்கும் ஒரு வசதி இருக்குது. இந்த தொப்பி போட்டிருக்கோம். கூடுதலாக விவசாயம் செய்தவர்கள், வாகனங்கள் ஓட்டுற ஆக்கள், அப்படி கன பேர் இருக்கணும். அவர்கள் எல்லோரும் அந்த தொப்பி அணிகிறது அது காசு உறவு. அந்த தொப்பியை எல்லாரும் அணிஞ்சு கொள்ளலாம். வசதி உள்ளவர்கள் வேணுமென்றால் யூவி 400 அப்சோர்பன்ட்டு கண்ணாடி இருக்குது, அங்கீகாரம் பெற்ற கடையில் வாங்கி போடலாம். அதை நான் சொல்கிறது எல்லாருக்கும் அது இயலாது, அதை வழியாக விளங்கி கொள்ளுங்கோ. ஏழுமானவர்கள் அதை வாங்கி போடலாம். ஆனால் மற்ற எல்லாரும்
தொப்பி போடுறதுல உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வர போகிறது. அப்போ அவ்வாறு போடுறதால இந்த புற ஊதா கதிர் தாக்கம் வந்து குறைவாக இருக்கும். மற்றது நான் கூறிய மாதிரி நீர்ச்சத்து உங்களுக்கு தெரியும், அடிக்கடி எல்லோரும் கூறினோம், பொது வைத்திய நிபுணர்லேருந்து எல்லோரும் கூறினோம், நீர்ச்சத்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2.5 லிட்டர் 4 லிட்டர் குடிக்கிறார்கள் தண்ணி. இப்போ கொஞ்சம் கூடுதலாக குடிக்கணும். தயவு செய்து அது எல்லா வீட்லேயும் தண்ணி இருக்குது. மற்ற வடமான பொறுத்தவரை கிணறுல தண்ணி, இது காசு சிலவே இல்லை. தயவு செய்து இந்த தண்ணீர் குடிக்கிறத கூட்டவும். தண்ணீர் குடிக்கிறத கூட்டினா உடம்புல நீர்ச்சத்து கூடும், அதே நேரத்தில் உங்களுடைய கண்ணீர் சுரப்பு கூடும், கண்ணீரில் வந்து நல்ல கண்ணீர் வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கும். அவ்வாறு செய்கிறதால உங்களுக்கு கண் வந்து சாதாரண தொழிற்பாடு பாதிக்கப்படையாமல் இருக்குது. அப்போ இதே வந்து மிக முக்கியமாகும். அதே நேரம் உங்களுக்கு தெரியும், வியர்வை சுரக்கிறதால இந்த உப்பு இந்த அளவு கூடுதலாக போகிறதால கூடுதலாக உப்பு கொஞ்சம் சேர்த்து தேசிக்காய குடிக்கிறது, அப்படி அதுகளும் ஒரு நல்ல பழக்கமாக இருக்க வேண்டும். இந்த 2 விஷயமும் நாங்கள் செய்கிறதோட இப்போ அதிர்ஷ்டவசமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்றால், இந்த வெக்க காலங்களில் சொல்லுவார்கள் கண் வருத்தம் வாரன்னு கூறுவார்கள். இதோ உங்களுடைய இந்த நாட்டில் தற்சமயம் இலங்கை முழுக்க அதிர்ஷ்டவசமாக இந்த கண் நோய் வேகமாக பரவவும் இல்லை, கண் நோய் பெருசாக இல்லை. அப்போ நீங்கள் இதே அப்படியே கண் நோய் வராமல் இருக்கிறது இந்த வெக்க காலத்தில் மிக முக்கியம். அப்போ அதுக்கு வந்து மிக முக்கியமாக சில நடைமுறைகளை பின்பற்ற வேணும். ஏன் இந்த கண் நோய் வெக்க காலத்தில் வரும்? அது உங்களுக்கு தெரியும், கண்ணீர் குறைஞ்சோன்னா கண்ணீர் அடிக்க தொடங்கும். கண்ணீர் அடித்தோன்னே நாங்கள் எங்களோட கண்களை கசக்குவோம். அப்போ இந்த கண்களை கசக்கிறதால கண் அங்கே இங்கே தொட்டுட்டு கண்ணை கசக்கிறதால எங்கேயாவது இந்த கண் வருத்தம் இருக்கிறாக்கள் வந்து இந்த கண்ணை கசக்கிறதால அப்படியே அது வேகமாக பெறும். தயவு செய்து மக்களை கேட்டுக்கொள்வது என்னென்னா, இப்போ எங்களுக்கு கண் வருத்தம் வந்தால் இந்த வெக்கைக்கு தாங்கி பிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆனபடியாக தயவு செய்து இந்த கண் வருத்தம் வராமல் பார்க்குறது தான் நல்லது. கண் வருத்தம் வராமல் பார்க்குறது மிக இலகுவான வேலை. நீங்கள் வீடுகளில் இருந்து வெளியில் பாடசாலைக்கு போகலாம், மாணவர்கள் தொழிலுக்கு போகலாம், கடைக்கு போகலாம், எங்கே போனாலும் அடிக்கடி அந்த முந்தி கொரோனா காலம் மாதிரி அடிக்கடி சவுக்காரம் போட்டு கையை கழுவோம். வீட்டுக்கு வெளியில் போயிட்டு திருப்பி வரைக்கும் சவுக்காரம் போட்டு கையை கழுவோணும். கண்ணில் கண்டபடி கைப்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த மேற்கூறிய ஒரு 4 விஷயம்தான் இருக்குது. தொப்பி போடுறது சரி, வசதி இருந்தால் கண்ணாடி போடலாம், வெளியில் வலிக்கிறது. இயலுமானவரை தேவை இல்லாமல் வெளியில் வலிக்கிடாமல் இருக்கிறத நல்ல மட்டு தொடக்கனாலும் கூடுதலாக இந்த வயது போனவர்கள் அவர்களுக்கு பெருசாக தேவைப்படாது போடுறது. அதே நேரம் இந்த தண்ணி கட்டாயம் நீர் அருந்த வேணும். கைகளை கழுவுறதன் ஊடாக இந்த புற ஊதா கதிர்த்தாக்கம், கண்ணின்ற உப்புன்ற அளவு, கண்ணீர் எல்லாம் நீங்கள் சாதாரணமாக இருந்தால் உங்களுக்கு கண் சுகாதாரமும் பாதிக்கப்படாது. கண்ணில் இந்த வெக்க காலத்தால் பிரச்சனை ஏற்படாமல் நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். இது இவ்வளவும் எளிய நடைமுறை. கண் வைத்திய நிபுணரையோ ஒரு வைத்தியரையோ போய் சந்திக்க வேண்டிய தேவை. சரி, உங்களுக்கு அப்படி போயும் கண் வறட்சின்னு கூறுவார்கள். கண்ணீர் குறைகிறது, கண்ணீரின் அளவு அதில் கண் கடிக்கிற மாதிரி இருக்கும் என்றால் உங்களுக்கு தெரியும், மருந்து வாங்குறேன்டா டாக்டர்ன்ற ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். ஆனால் கண்ணீர் வாங்குறது, அதாவது கண்ணீர் என்றால் ரிஃப்ரெஷ்ட் இயர்ஸ் இருக்குது, செயற்கை கண்ணீர். செயற்கை கண்ணீர் வாங்குறதுக்கு டாக்டர்ன்ற ப்ரிஸ்கிரிப்ஷன் தேவையில்லை. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஃபார்மசியில் போய் நீங்கள் இந்த கண்ணீரை வாங்கலாம். அப்போ இந்த லேசான கண் வறட்சி மாதிரி இருக்கிறாக்கள் ஒரு படிநீல நான் சொன்னது வராமல் பாதுகாக்கிறது. அப்படி இருக்கிறாக்கள் டாக்டர்கிட்டையோ கிளினிக்குகளுக்கோ போய் நேரத்தை வீணாக்க தேவையில்லை. இந்த செயற்கை கண்ணீரை வாங்கி போடுறதால கண்ணுக்கு ஒரு பாதிப்பும் இல்லை. மோசமாக பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும் கண் வைத்திய நிபுணரோ அல்லது கண் கிளினிக்கோ அல்லது அருகில் உள்ள ஆஸ்பத்திரியில் போய் ஒருக்கா கண்ணை காட்டும். இப்போ இது வந்து உங்களுக்கு இதுகளை நீங்கள் ஒரு ஒரு சாதாரண நடைமுறை விஷயங்கள் இதுகளை கடைப்பிடிக்கிறதால இந்த இனி வார 2-3 மாதம் இந்த அதிக வெப்பத்திலிருந்து உங்களுடைய கண்களை பாதுகாத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக மாணவர்கள் உங்களுக்கு தெரியும், நீங்கள் பாடசாலையில் விளையாடிவியல் டியூஷனுக்கு போகிறது அப்படி வெளிக்கிட்டு தெரிகிறது கூட தயவு செய்து தொப்பி அணிய வேணும். சகலரும் புத்தக பையின்ற பாரத்தை குறைச்சி தண்ணீர் போத்தலின்ற அளவை கொஞ்சம் கூட்டி தண்ணீரை குடிக்கணும். வீட்டில் போட்டு விதைக்க சவுக்காரம் போட்டு கை கழுவி, அதாவது அந்த பொது சுகாதாரத்தை வடிவாக மெயின்டைன் பண்ணுறதால இந்த மாணவர்களுக்கு வந்து இதில் பாதிப்பு ஏற்படுறதை தவிர்த்து கொள்ளலாம். மற்றவங்களுக்கு தெரியும், அரசாங்கம் அறிவிச்சிருக்கு இந்த சூரிய வெளிச்சம் பகல் நேரங்களில் அந்த வெளிக்கல நிகழ்வுகள் அதுகளை நடத்துகிறத வந்து இயலுமானவரை தவிர்க்க சொல்லி போகும்.
அதே நேரம் உங்களுக்கு தெரியும் முதியவர்கள் வந்து உடனடியாக அந்த உடம்பு வறட்சி அடைகிற சந்தர்ப்பம் கூட அவர்களுக்கு தண்ணி மற்றாக்கள் மாதிரி குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். அவர்கள் இயலுமானவரை தேவை இல்லாமல் இந்த 8 தொடக்கம் 4 மணி வரைக்கும் நடமாடாமல், தேவைக்கு நடமாடும் பொழுது மிகவும் அவதானமாக ஒரு தொப்பியை அணிந்து, அல்லது வாங்கக்கூடியவர்கள் அந்த கண்ணாடி யூவிய அப்சோர்பர் 400 கண்ணாடி அங்கீகரிக்கப்பட்ட இடங்கள் எடுக்கணும், எடுத்து பாவிக்கலாம். மற்றது இயலுமானவரை தண்ணி குடிக்க சில பேர் சொல்லிங்கன்னா தண்ணி தனியாக குடிக்க ஓங்க அடிக்கிற மாதிரி இருக்குன்னா அதுக்கு ஒரு புளியோ இல்லை ஒரு சின்ன உப்பை போட்டு குடிக்கக்கூடிய அது நல்லது உடம்பு. அப்போ இவ்வளவுத்தையும் நீங்கள் கடைப்பிடிக்கணும்னு சொல்கிறது ஏன் நான் இதை சொல்ல வேண்டி இருக்குதுன்னா, இப்போ சடுதியாக எங்களோட கிளினிக்குகளில் கண்வர்த்தன் சம்பந்தமாக உங்களுக்கு தெரியும் நூற்றுக்கணக்கானவர்கள் வந்து போவார்கள் வடமான முழுக்க. அதே நேரத்தில் இந்த வெப்பநிலையால் ஏற்படுற அசாதாரண சூழ்நிலையில் கணவர் வரையும். அப்போ அவன் வர்றதும் வெயிலில் வந்து அனாவசியமாக கிளினிக்கில் இருந்து போக வேண்டியது. அப்போ இது ஒரு வருத்தம் இல்லை. இவை எல்லாம் வராமல் இருக்கிறதுக்காண்டி தான் நான் கூறுறது, தயவு செய்து தொப்பி அணியணும். வெளியில் போய்க்க இயலுமானவர்கள் கண்ணாடி போடலாம். அப்போ கண் கூசாது. இயலுமானவரை தண்ணி குடிக்க வேணும். கண்களை சவுக்காரம் போட்டு கழுவி கைகளை குளித்து அனாவசியமாக கண்ணில் கைவிடாமல் இருந்தால் இந்த புற ஊதா இந்த வெப்பநிலையிலிருந்து எங்களோட கண்களை இலவாக பாதுகாத்து கொள்ளலாம். தேவையில்லாமல் நாங்கள் கணக்கை யோசிக்க தேவையில்லை. 90 விதமான இந்த வெப்பநிலை சார்பான பிரச்சனைகளுக்கு ஆஸ்பத்திரிக்கு போக தேவையில்லை. அப்படி சில ஒரு அதாவது ஒரு குறைந்த அளவில் இருக்கோம்னா நான் சொன்ன மாதிரி செயற்கை கண்ணீரை வாங்கி பாவிக்கலாம். ஒரு வீதம் 2 விதமான ஆட்கள் இந்த நடைமுறையை சரியாக பின்பற்றாட்டி அவர்களுக்கு அந்த கண்ணரிப்பு கூடி கண்ணெல்லாம் சிவந்தால் மட்டும் நீங்கள் கிளினிக்குகளில் காட்டினா நாங்கள் அதுக்கான சிகிச்சையை வழங்குவோம். இதால் கண்ணில் பாதிப்பு வராது. நான் பல இடங்களில் பார்த்தேன்னா இந்த வெப்பநிலையால் கண் மிக மோசமாக பாதிக்கிற மாதிரி சமூக ஊடகங்களில் சில கருத்துகள் இருந்தது. நான் அது சம்பந்தமாக சுகாதார அமைச்சுக்கும் எங்களுடைய கொலிஜ உத்தல் மொழிச்சின் அனுப்பி நான் அவ்வாறான செய்தியை போடுறதாக மக்கள் பயந்துருவினா வந்து நீங்கள் இதை பயப்பட தேவையில்லை. இந்த நான் சொன்ன அறிவுரைகளை பின்பற்றுறதால நாங்கள் வடிவாக கண்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும்.